ஒரு ஃபேமிலி படம், ஜனரஞ்சகமான ஒரு படம். மற்றபடி இந்த ஓஹோ ஆஹாலாம் வந்து பார்த்தோம்னா வேலைக்கு ஜாலியாக வந்து பார்க்கலாம். அமைக்கிட்டு விடுவாப்ல, அதுங்க அப்படியே எந்திரிச்சு வரும்போது ஒரு கட்டத்தில் விட்டுருவாப்ல. ஒண்ணுமே இல்லை, நமக்கு படத்துல கருணாஸ் வர போர்ஷன் நல்லா இருக்க மாதிரி தெரியும். யாரு கேட்டாலும் சூப்பரா இருக்கணும் கருணாஸ் வர போர்ஷன். படம் காட்டு மொக்கையா போயிட்டு இருக்கிறதால கருணாஸ் வர போர்ஷன் ஓரளவுக்கு பரவாயில்லாம தெரியுமே தவிர ஓவராலா பார்க்கும்போது அங்கங்க நிறைய நல்ல சீன்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நேர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் விஜயன். இன்றைக்கி வந்து நம்ம கட்டா குஸ்தி 2 இந்த திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். கட்டா குஸ்தி 1 சரியான ஹிட் ஆகி அதோட சீக்வல் வரும்போது நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த படம் அதை விட பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தமிழில் இப்போல்லாம் ஒரே வயலன்ஸ்னு போகும்போது குடும்ப படங்கள் வர்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த வகையில் போன வருஷம் ஒரு மாமன் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி போன வருஷத்துக்கு மாமன்னா இந்த வருஷத்துக்கு கட்டா குஸ்தி 2 அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஃபேமிலியாக தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி படம், ஜனரஞ்சகமான ஒரு படம். விஷ்ணு விஷால் வந்து ஒரு விஷயத்துக்கு பாராட்டணும். என்னென்னா, இவ்வளோ ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஒரு ஹீரோ வந்து அவரோட ஹீரோயிஸ் அதை கம்மி பண்ணிவிட்டு ஒரு அண்டர் பிளே மாதிரி பண்ணி ஹீரோயினுக்கு நிறைய ரோல், ஸ்க்ரீன் ஸ்பேஸும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காரு. அதுக்காகவே அவரை பாராட்டணும். ஐஸ்வர்யா லட்சுமியோட உழைப்பு பயங்கரமாக இருந்துச்சு. அவன் கட்டா குஸ்தி 1 விட இதில் நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க, அதை விட நிறைய ஃபைட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் அந்த சின்ன குழந்தைய வர்ற பாப்பா, அந்த பாப்பாவும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் வர்ற விஷ்ணு விஷாலுக்கும் ஐஸ்வர்யா லட்சுமிக்குமான ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் ஒரு கோர்ட் சீன் வரும், ரம்யா கிருஷ்ணன்லாம் வருவாங்க. அந்த காமெடிக்கு தேட்டரே விழுந்து சிரிச்சிச்சு. ஃபேமிலியோட தேட்டருக்கு போய் நல்லா திருப்தியாக பார்த்துட்டு வர ஒரு படம் கட்டா குஸ்தி 2. என்னடா டே கொண்டாடி இந்த அடி அடிக்கிறாளே புருஷன் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆல்ரெடி நம்ம படத்தில் தான் இந்த மாதிரி பார்க்க முடியும், ஆனால் நேரில் இருக்குது, அதில் யாருக்கு தெரியாமே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகாக ஜாலியாக ஒரு 2.5 மணி நேரம் கொண்டு போயிருக்காங்க. படம் நல்லா இருக்குது, படம் சூப்பரான படம். இல்லை, பார்ட் 1 நம்ம ஆல்ரெடி புதுசாக பார்க்குறதால பார்ட் 1 இதான் விஷயம்னு நம்ம வந்து யூகிக்க முடியாது. பார்ட் 2 1 பேஸ் பண்ணி தாண்டா வந்திருக்கு அப்படிங்கும்போது இதெல்லாம் நடந்திருக்கு, இதாண்டா இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி இதில் என்ன, அதில் என்ன குழந்தை இருக்காது, லவர்ஸாக இருப்பாங்க. இதில் வந்து குழந்தை வந்து அந்த குழந்தை பண்ணுற சில வேலைகள் தான் இருக்குது. மற்றபடி அந்த குழந்தை ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக டைம் போகிறது இல்லை. அந்த இடத்துல ஃபஸ்ட் ஆஃப் சின்ன லேக் இருந்தது, என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஈக்குவல் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இல்லை, நல்லா இருக்குது தலைவர், ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கலாம், ஜாலியாக இருக்குது பார்க்கலாம். ஆனால் முக்கியமாக சொல்ல போனால் டீச்சர் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் இருந்துச்சு. என்னடா நம்ம படிக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு டீச்சர்லாம் இல்லையே. ஆல்ரெடி சூரிய வம்சம் சில விஷயங்களை பார்த்துருப்போம், ஆனால் அந்த சூரிய வம்சம் படம் வரும்போது நம்ம தேட்டரில் வந்து பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிருக்காது. அப்போலாம் சின்ன பசங்க பால் குச்சின்னு கை சூப்பின்னு அப்படி தான் இருந்திருப்போம். அப்படிங்கும்போது இதை பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு டீச்சரா, ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்லாம் தேவைப்படும். அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதெல்லாம் ஆமாம், ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி அழகாக கொண்டு போகும்போது டக்குன்னு என்னடா ஒன்றுமே பார்த்தா ஒருத்தர் நிற்கிறாளே அப்படிங்கும்போது நமக்கு ஒரு மாதிரி அனீஸாக ஃபீல் பண்ணுறோம்ல. என்னடா அதுக்கு வந்து நீங்கள் டோட்டலாக வேறு மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாப்லேருந்து கொண்டு போயிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அதுதான் ஒரு மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஃபேமிலியோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். இல்லை, கருணாஸ் சார் கேட்டு சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாப்பில் கொஞ்சம் இதாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே காமெடி பண்ணி நம்மளை முடிஞ்ச அளவு சிரிக்க வச்சிருக்காரு. நம்மளும் ஒரு 2 மணி நேரத்தில் சிரிச்சிருக்கோம். அவர் காமெடி ஒரு சில இடத்துல மொக்கையாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல அதை ரசிக்க வச்சிருக்காரு. ஓகே, நல்லா இருக்கும், ஒன் டைம் ஆச்சு போல் தலைவா. இல்லை, அதான் ஒரு சில இடத்துல போரிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் ஓகே, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண தலைவா. இப்போ நம்ம என்ன 1000 பிரச்சனைகளை மறக்க தான் உள்ளே வர தேட்டருக்கு. அப்படிங்கும்போது அந்த 2.5 மணி நேரம் நம்ம என்ன பண்ணால் நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு தான் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஓஹோ ஆஹாலாம் வந்து பார்த்தோம்னா வேலைக்கு ஜாலியாக வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு போகலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த குழந்தை ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க தலைவா. அந்த குழந்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த அப்பா பொண்ணுக்குள்ள கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக இருந்த தலைவா. அது பொண்ணு அப்பா நீ சத்தி மனு அப்படிங்கும்போதெல்லாம் அவர் சத்தி மனுவாரா இல்லையா, நிறைய விஷயங்கள் நம்மளே பார்க்கும்போது என் பையன் வரும்போது அப்பா எனக்கு நீங்கள் ஜூஸ் வாங்கிக்கிறேன் அப்புறம் சத்தியமாக என்ன தரும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சத்தியமாப்பா அப்படிங்கும்போது சொல்லுவோம். அந்த மாதிரி ரொம்ப க்யூட்னஸாக கொண்டு போயிருந்தாங்க. அது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணுற விதங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்த தலைவா. பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க பார்க்குறதுக்கு. இல்லை, லீடு கொடுக்கல, அதெல்லாம் குழந்தை பிறந்துச்சு. லாஸ்ட்டில் ஃபைட் பண்ணால் திரும்ப 2வது மாதமே 2வது குழந்தை பிறந்தது, ஃபைட் ஆகிடுச்சு, முடிஞ்சிச்சு. ஆனால் லீடு கொடுக்கல, ஆனால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 2 வரைக்கும் ஓகே. ஏன்னா 2க்கு மேலே வலிச்சுனே போனால் நாம் வலிச்சுப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். மற்றபடி ஓகே, பார்க்கலாம். ஃபைட் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைக்கு நீங்கள் பாருங்க கேட்குறது மார்க்குன்னு சொல்லுங்க. மார்க்கு ஃபைக்கு ஒரு 4 மார்க் கொடுக்கலாம் சார். அந்தளவுக்கு நல்ல படம், ஃபேமிலி படம், நல்லா பார்க்கலாம் ஜாலியாக. அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் மேடம் ஒரு நாள் கழிச்சு வராங்க. அவங்க லாஸ்ட்டாக வந்து ஒரு தீர்ப்பு எழுதுறாங்க. அந்த தீர்ப்பால் தான் ஒரு பிரச்சனை முடியுது. அப்படிங்கும்போது நல்லா இருந்துச்சு பார்க்குறது. இல்லை, சும்மா தலைவா, அவங்க சர்ச்சை யார் பண்ணான்னு ஆகுது, உனக்கு போட்டு வச்சா நீ நடிக்க மாட்டேன், அது மாதிரி தான் நம்ம இது பண்ணலாம். ஒரு கேரக்டர் வேணுக்காக பண்ணாங்க. ஏன்னா அவங்க அந்த கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இல்லை தலைவா, நம்ம அந்த காலகட்டத்தில் இல்லாத நம்ம இது பண்ணலாம். டீச்சர் மட்டும் தான் மைண்ட் பண்ணேன். டீச்சர் மட்டும் தான் நான் கவனிச்சு பார்த்தேன்.
நல்லா பண்ணியிருந்தாங்க டீச்சரு, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. மேட்ரு இல்லை, ஏன்னா நமக்கு ஏற்கனவே கதை தெரியும். இதாண்டா கதைன்னு தெரிஞ்சு போய் உட்காந்து பார்த்துட்டு அதை நம்ம ஃபீல் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அதை செஞ்சுட்டாங்க. அந்த மகளா நடிச்சிருக்காங்கல்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சார் எங்கே தான் கண்டுபிடிக்கிறாங்க தெரியல. உண்மையிலே சொல்கிறேன், எப்படி இப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க? என்ன ஆடிஷன் வச்சா கூட ஒரு ஒரு 2 பக்கம் டைலாக் கொடுப்பாங்களா, அதுக்குள்ளே தான் அதை பண்ண முடியும். ஆனால் அந்த பெர்ஃபார்மன்ஸை எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரில, சாவடி அடிச்சிட்டாங்க. ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஒரு புள்ள இருந்துச்சுன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனையே வராது. அப்படி ஒரு பிரிட்ஜு மாதிரி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில அந்த பிரிட்ஜு மாதிரி அந்த சில விஷயங்கள்லாம் செய்யும். கண்ணெலாம் கலங்கிடும் நம்மளுக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு. பேர் தெரியல, சாரி. ஜாரா செம்மையாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஜாராவுக்கு வந்து ஃப்ரீயாக ஃபியூச்சர் இருக்குது. தமிழ் சினிமா கொஞ்சம் நடித்தாவே போதும், தலையை தூக்கி வச்சு ஆடுவோம். இந்த பொண்ணு அப்படி நடிச்சிருக்குது. கண்டிப்பாக பெரிய ஃபியூச்சர். ஐயோ கருணாஸ் என்னப்பா 20 வருஷம் கழிச்சு அரசியலில் போனதுனால அவர் ஆர்வம் கட்டாமல் இருந்தார் போல. செம்ம கலக்கியிருக்காப்புல. காமெடி. அதாவது என்னன்னா, இந்த பொம்பளைகளை அமைக்கிட்டு விடுவாப்புல. அதுங்க அப்படியே எந்திரிச்சு வரும்போது ஒரு கட்டத்தில் விட்டுருவாப்புல. அதே வந்துட்டாலும் இல்லை இந்தியாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஒய்ஃப் கேரக்டர் ஒன்று இருக்குது, செம்ம கேரக்டரு. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ரிசர்வ் தொகுதியாக பெண்களுக்கு ஒதுக்கிடுவாங்க. அதை சொல்லலாமா தெரியல, ஸ்பாய்லர் தான் என்ன சொல்லிடுறேன். பெண்களுக்கு ஒதுக்கிடுவாங்க, அது ஜெயிச்சு வந்துடும். ஜெயிச்சு வந்தோன்னா ஒருத்தர் வந்து ஆஃபீஸர் வந்து பேசாப்புல, அவங்ககிட்ட இங்கிலீஷ்லேயும் பேசும் ஹிந்திலையும் பேசும். இவ எப்போ படித்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற சீனு. கார் ஓட்டிட்டு போகும், நம்மளுக்கு தெரியாமல் எப்போ கார் ஓட்ட கற்றுக்கிட்டா. அந்த சீன்லாம் மாசு, தியேட்டர் பிளாஸ்ட். கேரளா டீச்சரு தலைவர் இல்லை, பாக்யராஜ் சார் இல்லை, முந்தானே முடிச்ச யாபகப்படுத்தின மாதிரி அப்படியே இருந்துச்சு. உண்மையிலேயே எனக்கு வந்து முந்தானே முடிச்சா சுருட்டாங்கன்னு தான் நினச்சேன். அந்தளவுக்கு இருந்துச்சு. அது என்ன தெரியல, கோயின்சைடான்னு தெரில, சாரும் இல்லை, இந்த காமெடி இருந்துச்சு. ஒருவேளை அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பார். அவர் ஆன்மை வந்து உண்மையிலேயே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். பரவாயில்லப்பான்னு சொல்லிட்டு அவர் நேரம் இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், அவருடைய பேட்டி இன்னைக்கு வந்து எல்லா உங்கள் மாதிரி சேனல்ஸில் எல்லாத்துலேயும் பேசியிருப்பார். உண்மையிலே அவர் இல்லாத ரொம்ப வருத்தமாக இருக்குது. பெரிய லெஜெண்டு. அதுலேருந்து கொஞ்சக்கான ஒரு கிள்ளி போட்ட மாதிரி ஒரு கீரை தான் எடுத்து பண்ணியிருக்காப்புல பெருசாக. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பாக்யராஜ் படம் மாதிரியே இருக்கும் இந்த படம். அதனால தான் பாதி பேருக்கு வந்து பிடிக்கலன்னு கூட சொல்லுவாங்க. சொல்லிக்கிற அளவுக்கு உள்ள ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, டேரக்டர் இருக்கார் இல்லையா, படத்தோட ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா, யார்? விஷ்ணு விஷாலும் ஐஸ்வரி கணேஷ். அந்த விஷ்ணு விஷாலையும் ஐஸ்வரி கணேஷையும் டேரக்டர் குஜிலி மஸ்து பண்ணியிருக்காப்புல படத்தில் வச்சு. நல்லா பக்காவாக இருக்கு. ஒரு குழந்தைகிட்ட பேப்பர் பேனாவை கொடுத்து ஒரு நல்ல கதை எழுதினா கூட அவ்வளோ சூப்பராக எழுதும். ஆனால் இந்த படத்தில் டேரக்டர் இதை எப்படிலாம் மொக்க படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கேவலமாக எழுதியிருக்காப்புல. படம் போயிட்டே இருக்கும்போது நான் பக்கத்தில் சொல்கிறேன், அடுத்து இதை நடக்கும் பாரு அப்படின்ற. அவன் பார்க்குறான், அடுத்து இதை நடக்கும் பாரு பார்க்குறான். அண்ணே நீ தீர்க்க தரிசினேன் அப்படின்னா, மொக்க படம்லாம் இப்படி தானே முடியும், அது மாதிரி தானே முடியுதுன்ற மாதிரி ரொம்ப கேவலமாக. அதாவது படம் ஆரம்பித்த காலவரில் தெரிஞ்சு போச்சு, சூற மொக்க படத்தை மாட்டிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு 110 ரூபா கொடுத்து ஒரு மெகா சீரியலை பார்த்துட்டு வந்துருக்கோன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். வேறு ஒன்றுமே இல்லை. நமக்கு படத்தில் கருணாஸ் வர போர்ஷன் நல்லா இருக்க மாதிரி தெரியும். யாருக்கு கேட்டாலும் சூப்பராக இருக்கணும் கருணாஸ் வர போர்ஷன். படம் காட்டு மொக்கையாக போயிட்டு இருக்கிறதால கருணாஸ் வர போர்ஷன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தெரியுமே தவிர அதுவும் பெருசால ஒன்றும் கிடையாது. அதான் அது படத்தில் இவனுங்க எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கான். அதாவது ஜப்பான்காரன் எதை கண்டுபிடிக்கிறான், இவன் எதை கண்டுபிடிச்சிருக்கான்ற மாதிரி ஒரு கேரளா டீச்சரை ட்விஸ்ட்டாக வைக்கிறானு உள்ள. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு அப்போ படுறா, இப்போ இவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வராங்களா சமரசம் பேச, அங்கே பாரு ஒரு ட்விஸ்ட் நடக்கும் பாரு அப்படின்னு கேரளா டீச்சரை சொல்கிற கரெக்டாக வராங்க. அதே மாதிரி அதான் நம்மளால ஈஸியாக கணிக்க முடியுது. அடுத்து இதாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு காட்டு மொக்க படத்துக்கு என்னென்ன பொருத்த வேணுமோ எல்லாமே உள்ளே இருக்கும். ரொம்ப கேவலமான ஒரு படம். உண்மையிலே சொல்கிறேன், இப்படி ஒரு மொக்க படத்தை பார்க்கல. அந்த கட்டா குஸ்தின்ற அந்த பேரை கெடுத்து விட்டாங்க இவங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு அந்த ஆர்வத்தில் உள்ளே வரும். ரொம்ப மோசமாக இருக்குது. உண்மையிலே டேரக்டர் உள்ளே உட்கார வச்சு ப்ரொடியூசரையும் சரி நம்மளையும் சரி குஜிலி மஸ்து பண்ணியிருக்காப்புல. உண்மையிலே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் இருக்கும். ரொம்ப எதுவுமே இழுத்த மாதிரி இருக்காது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்ட்டில் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறையா ஸ்க்ரீன் பிளே வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்காக படத்தில் இருந்துச்சு. சேம் அதே தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் நடக்கிற ஒரு விஷயங்களை தான் வந்து ஃபஸ்ட் பார்ட்லையும் காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் அதே மாதிரி கொண்டு வந்துருவாங்க. இதில் வந்து கொஞ்சம் நிறையாவே காமிச்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகணுங்கிறதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திருந்துருக்கலாம். அதாவது வந்து ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி 3 மணி நேரம் படம்னாலே பயமாக இருக்கும். ஐயோ 3 hours போட ஏதோ கொலை பண்ணுவோம். இப்போலாம் 2.5 மணி நேரம் படத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது, என்ன பண்ணி வச்சிருப்பானுங்களோ தெரியலேன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் ஒரு 1/2 hour கட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. தேவையில்லாமல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்த மாதிரி தோணுச்சு. கருணாஸோட கேரக்டர் அந்த காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் இருந்துச்சு. நிறைய இது அவர் வந்து கொஞ்சம் ஆப்போசிட் தான் வந்து ஃபீமேலுக்கு ஆப்போசிட் தான் பேசுகிறாரு. பட் இருந்தாலும் அதை வந்து காமெடியாக காமிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற என்ன மைனஸ் இருக்கு? படத்தை தான் தேவையில்லாம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்ப இழுத்து அடித்தவங்க ஜவ்வாக இழுத்த மாதிரி தோணுச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அங்கங்கே நிறைய நல்ல சீன்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் வந்து எந்த ஜென்சி கிட்ஸ்க்கு அதெல்லாம் பிடிக்குமான்னு தெரியல. ஆனால் நிறைய சின்ன பசங்க தான் படத்துக்கு வந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு ஓவராலாக அந்த படத்தை கொஞ்சம் சின்னதாக பண்ணி கொஞ்சம் கம்மியாக ட்ரிம் பண்ணி காமிச்சு தான் இந்த படம் நல்லா இருந்திருக்கும்.
ஜாரா இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். அந்த பொண்ணு வர எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு சில பாப்பாஸ் நடிக்கிறதுல வந்து ரொம்பவே வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஓவரா பண்ணுதப்பா அப்படின்னு தோணும். இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு, பாசிட்டிவாக இருக்கு, நமக்கே ஒரு ஃபீல் வருது, நல்லா நடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த புள்ளையோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. விஷ்ணுவும் சரி ஐஸ்வர்யா லட்சுமி சரி நல்லா கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் விஷ்ணு விஷால் வந்து கடைசி வரை ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்ல வராரு, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது அப்பயே அவர் சொல்லி வந்திருந்தா அப்பயே படம் முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த அதாவது சொல்ல வந்தது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி தோணுச்சு. அதை கொஞ்சம் நேச்சுரலாக காமிச்சுன்னா நல்லா இருந்தது. மியூசிக் சாம்சி ஷான் ரோல்டன் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சூப்பர் டூப்பர்னு இல்லை. அந்த சம்பவக்காரி பாட்டுக்கு வந்து ஒரு 2 கோடி ரீல்ஸ் போட்டார் விஷ்ணு விஷால். அதை பார்த்து நான் வந்து என் பைக் அடமான வச்சா அந்த படத்துக்கு வந்துடுறேன்பா அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ பார்த்தா வந்து 2 பாட்டு தான் இருந்துச்சு, ஓகேவா இருந்துச்சு. ரொம்ப சூப்பர் டூப்பர்னு இல்லை, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக ஒரு ஆவரேஜ் படமாக இருந்துச்சு சொல்லலாம்.